எம்எல்ஏ நான் தான் வந்து பதவி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மதிமுக போஸ்ட். சரி, ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? குதிரை பெறாம இருக்காங்க. எது குதிரை பேர்? எங்க கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம். நாங்க ஒரு கூட்டணி ஒட்டி வளர்கிறோம். கூட்டணி ஒட்டி வளரும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிமே வந்து இந்த இயக்கத்துல, ஏன்னா எங்க சின்னத்துல அவங்க போட்டி போடல, இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போட வற்புறுத்தப்பட்டு எங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில உறுப்பினரை சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டி போட வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு அவங்க திமுக சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த கருத்து சொல்லும்போது என்ன கருத்து? ஏங்க இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன் பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குற பட்சத்துல அவங்கள்ட்ட வெளியில வந்திருக்கலாமே. இன்னொன்னு சொல்றேன் நாங்க ஐயா மூப்பினாரு, அவர் ஒரு 3வது அணி அமைச்சார், தமிழ்நாட்டு ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி அமைச்சார். காசு கொடுக்கல, அவரும் கொடுக்கல. ஆனா அவருக்கு தமிழ்நாடு ஒரு வாய்ப்பை கொடுக்கல. எங்க தலைவர் வைகோ அவரு ஒரு முயற்சி எடுத்தார். மார்க்சிய கம்யூனிஸ்டோட சேர்ந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல காசு இல்லாம எது இல்லாம ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழகத்துல ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி அதை நாங்க ஆரம்பிச்சோம், அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா ஒரு அரசியல் இயக்கம், தேர்தல் அரசியல் சார்ந்த ஒரு இயக்கத்தை நடத்தும் போது மக்களே அது ஒரு வாய்ப்பு கொடுக்காத போது அப்போ ஒரு என்ன பண்றது எங்களுக்கு? அப்போ இது போன்ற அதிமுக திமுக போன்ற இயக்கங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இப்போ. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. சாதி மதம் பணம் அல்லாது அரசியல் பண்ணலாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இனி தமிழகம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகி இருக்கு. இந்த மாற்றம் தொடரணும், இந்த மாற்றத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதன் அடிப்படையில பிசிகே, காங்கிரஸ் எல்லா இயக்கங்களும் மதிமுக உட்பட இன்னைக்கு அவங்க தாவைக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த குதிரை பேர, நீங்க குதிரை பேர கழுதை பேரா இந்த ஒட்டக பேரல எங்க கேட்க வேண்டிய இடத்துல நீங்க கேள்வி கேட்கணும், இங்க கேட்க கூடாது. இப்ப எலெக்ஷன்ல வந்து மேண்டேட் வந்து டிவிகேக்கு 107 தான் கொடுத்திருக்காங்க. 108க்கு 108 ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. 107 இந்த நிலையில விசிகே இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவோட தான் பண்றாரு. இருப்பினும் வந்து அவரோட மேண்டேட் 118 வரணுங்கிறதுக்காக ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் இப்ப இது வரைக்கும் வந்து 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. உங்களுடைய எம்எல்ஏக்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மேண்டேட் வந்து 118 நம்ம கொண்டு வரணுங்கிற மேண்டேட்ல போறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து என்ன பேரும் ஏங்க விசிக்கு பொது உடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த காரணத்துக்காக நாங்கள் தாவேக்கா அந்த அரசு ஆதரிக்கிறோம், ஏன் நம்முடைய சகோதரர் விஜயை நாங்க ஆதரிக்கிறோங்கிறது அந்த இயக்கங்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது தாவேக்காக்கு சகோதரர் விஜய்க்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 118 இருந்தாதான் அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது ஆதரவு, ஒருவேளை காங்கிரஸ் நீங்க பொது உடைமை இயக்கங்களை ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஜனாதிபதி ஆட்சி வரும். ஜனாதிபதி ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள், வாக்காளர் பெருமக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இருக்காது. அது டெல்லியில இருந்து ஒரு அரசாட்சி மாதிரி இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தொங்கு மந்திரி சபை ஹங்க அசம்பிளி வந்துடக்கூடாது, மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த ஒரு நலன் கருதி இப்படி இந்த இயக்கங்கள்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு இன்னைக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல வேற என்ன இருக்கு? யாரு நீங்க இந்த கடந்த 30 வருடங்களாக தமிழ்நாடுடைய இந்த இழிநிலைக்கு காரணமானது எங்க? உங்க பத்திரிகைகள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நீங்க வேற கேள்வி அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, சிரிக்கிறீங்க பாத்தீங்க, உங்களுக்கே தெரியுது. 30 வருஷமா தமிழ் இல்ல 30 வருஷமா தமிழ் இல்ல நான் சொல்ற கேளுங்க, 30 வருஷமா தமிழ்நாடு குட்டிச்சவராக்குறது யாரு? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரே பதில் சொல்லிடுறேன். ஒரே என்ன, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க, என்ன செய்யறது? ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும் போது, ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது, அப்போ தேர்தல் ஜெயிச்சானில யாரும் ஒரு அரசியல் இயக்கம் இயங்க முடியாது. நாங்க முயற்சி பண்ணோம், மூப்பனரையா முயற்சி பண்ணாரு, நீங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அது முயற்சி பண்ணாரு, எல்லாருமே முயற்சி பண்ணோம். அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சாதி மதம் பணம் இல்லாத ஒரு தூய அரச, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு பாக்குறோம். நம்ம இப்படி ஒரு மாற்றத்துக்காண்டி நம்ம பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பல இயக்கங்கள், பல தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு